பேஷ் பேஷ். இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் சரியான ஜோடி. ஜாதகம் மேட்ச் ஆயிடுத்து. முடிச்சிடுங்கோ. ஹலோ டப்பே டேய் என்னடா பொண்ணடா பைத்தியண்டா. என்னடா சொல்ற? அட என்னங்க நீங்க, எங்க தலை எப்பவுமே ஃபர்ஸ்ட் பட்டன் போடவே மாட்டார். மாமா ஆமா, உங்களுக்கு மங்காத்தா ஆட தெரியுமா? மங்காத்தா ஏய் சாம்பார் ஊத்து போடி. மங்காத்தாக்கு இட்லிக்கு என்ன சம்பந்தம்? பில்லாட்டூல தலை சும்மா கோட்டு போட்டு வருவாரே, என்னமா இருக்கும் தெரியுமா? இந்த வீரம் படத்துல சும்மா வேட்டி சட்டை போட்டுட்டு கிளாஸா நிப்பாரு. எவ்வளோ நேரம் பண்ணாலும் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். இந்த வேதாளம் படத்துல தலை தங்கச்சி சென்டிமெண்ட் அப்படியே பொழிஞ்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஷோவே பார்க்குறான். வா மச்சான், சாப்பிட போலாமா? இல்லை மச்சே, வீட்டில் டின்னர் சுட சுட வெயிட் பண்ணிருக்கோம். நீ கிளம்பு, பார்த்துக்கலாம். சொல்லுமா. நீங்க வரும்போது அங்கேயே ஏதாவது சாப்பிட்டு வந்துருங்க. ஏன் இன்னைக்கு கேடிவில மங்காத்தா படம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டே டைம் போனதே தெரியல. அதனால குக் பண்ணல. நீங்க சாப்பிட்டுருங்க. எட்டப்பே இல்லடா, நான் வந்துடுறேன். ஹாய். நீங்க ஸ்வேதா தானே? ஆமா, நீங்க? நான் அரவிந்தோட காலேஜ் ஃப்ரெண்டு. மேரேஜ்ல மீட் பண்ணுவோம். ஓ ஆமாங்க, மறந்துட்டேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அந்த கோகாரன் எப்படி இருக்கான்? கோவக்காரனா? அவர் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. ஓ, தலைவர் அடக்கி வாசிக்கிறார் போல. அவரு நிறைய கோவப்படுவாரோ? கோவப்படுவானா? பயங்கரமான ரோசக்காரன் அவன். தனக்கு ஒன்று வேணும்னா அதை சாதிச்சுட்டு தான் போவான். உங்ககிட்ட சொன்னானு தெரியல, பட் நீ கேட்டுக்காத. ஒரு 2 years முன்னாடி இந்த சென்னை ஃப்ளட்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி ஈசிஆர் ஒரு இடம் கிச்சன் 79. மார்னிங்லேருந்து நைட் 11 வரைக்கும் அது ஒரு நார்மல் ஹோட்டல். ஆனால் நைட்டு 11க்கு மேலே அது ஒரு கேமர்ஸ் கிளப். விடிய விடிய சீட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த கெசினோ மாதிரின்னு வச்சுக்கோங்க. டேபிளுக்கு டேபிள் காசு விளையாடும், ஆனால் வெளியில் யாருக்கும் தெரியாது. நம்ம ஊரில் தான் பப்ளிக்கில் சீட்டுன்னா தப்பு, சரக்குன்னா ரைட் ஆச்சு. ஆனால் மார்னிங் 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. என்ன ஆனாலும் நானும் அரவிந்தும் அடிக்கடி இங்கே போவோம். அந்த மாதிரி ஒரு நாள். ஆமாம் மச்சான், எதுக்கு இந்த டிஷர்ட்? ஒரு காரணம் தான். என்னடா இருக்குல்லன்னு சத்தம் வருது? சீட்டாத்தில் பெரிய கையாமே நீ. வா, ஒரு ஆட்டம் போடலாமா? இல்லை சார், முடிஞ்சிடுச்சு. 4 மணி ஆயிடுச்சு, கிளம்பிட்டோம். ஒரு ஆட்டம் தான்ப்பா, முடிச்சிடலாம். இன்னும் 1 மணி நேரம் இருக்குல்ல. இல்லை சார், நாளைக்கு பார்ப்போம். 50,000. 50,000மா? ஒரே ஆட்டம். நீ ஜெயிச்சா நான் உனக்கு 50,000 தரேன். நீ தோத்தா எனக்கு எதுவும் தர வேணும். ஆடலாம். Sir, it's 5 spade. போட்டா. Yes, sir. Point. Sir, உங்களுக்கு? டிக். Yes. Sir. 1 லட்சம். நீ ஜெயிச்சா நான் உனக்கு 1 லட்சம் தரேன். தோத்தா எனக்கு அந்த 50,000 மட்டும் போதும். It's cute eyes.
டெக்கு. காத்து இப்போ என் பக்கம் வீசுதுன்னு நினைக்கிறேன். ஆ மச்சி கிளம்பலான்டா. போகலாம். டேய் 2 லட்சம். டேய் ஷோ மச்சான் போலாம்டா. சொல்றது கேளு, நீ கண்ட்ரோல்ல இல்ல மச்சான். நம்ம போறோம்டா மச்சான். மச்சான் சொல்றது கேளுடா மச்சி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாரி சொல்லிட்டு கிளம்பிடலாம். சார் சார் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா 5 லட்சம். Sorry, sir. We are closing in 5 minutes. ஏ Sir, ஐஎஸ் கன்வின்ஸ். தம்பி 5 லட்சம் பெரிய அமௌண்ட்டு. யூ ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே. ஐயோ சச்சிந்திரா. சச்சிந்திரனா? தெலுங்கு. தமிழில் சொல்லணும்னா செத்தேன்டா. பெரிய ஆளுங்களோட விளையாடும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா விளையாடணும் தம்பி. மச்சி வேணாம்டா. 10 லட்சம். வேணாம் தம்பி, ஏன் காசு வேஸ்ட் பண்ற? போ போ போ. இதுலேருந்து ஒரு கார்டு எடு. அது என்ன நான் சொல்கிறேன். உனக்கு போதை அதிகமாச்சுன்னு நினைக்கிறேன். பெரிய ஆளுங்க கூட விளையாடுறேன்னு பயமா? எனக்கா? உன் விதியை யாரால மாற்ற முடியும்? இப்போவும் சொல்கிறேன், இதை இப்போவே நிறுத்திக்கலாம். மச்சான் Five. R10. என்னடா சொல்ல? டேய் 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 மச்சி சொல்றா, எப்படிடா பண்ண? ஆட்டத்துக்கு கூப்பிட்டு தான் இல்லை, அவனை கூப்பிட வச்சதே நாம தான். ராஜேந்திரன் எக்ஸ்எம்எல்ஏ, ரியல் எஸ்டேட், மணல் மாஃபியான்னு பல பிஸ்னஸ் ஈசிஆரில் பண்ண, பினாமி பேரில் பல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்னு பணத்தில் மிதக்கிற ஒரு ஆள். காசுக்கு அடுத்தபடியாக அவனுக்கு பிடிச்சது இந்த சீட் ஆட்டம். இந்த கிளப்புக்கு அவன் ரெகுலராக வருவான். ஸோ நான் ஒரு பெரிய ஆட்டக்காரனை அவனை முதல்ல நம்ப வச்சோம். அவன் வாயாலேயே என்னை ஆட்டத்துக்கு கூப்பிட வச்சோம். என்ன சவுண்டாங்க? அதுவா சார், ஒருத்தர் விளையாடுறாரு, கையில் கார்டு விளையாடுது. டப்பே நாளைக்கு கரெக்டாக வந்துரு. அன்னைக்கு சொன்னல சார், அது அவர் தான். அடி ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய ஆட்டக்காரனை அவன் நம்பணும். அதுக்கு நான் ஃபஸ்ட் ஒன்றை வின் பண்ணணும். அது உன் கையில் தான் இருக்குது. ஓகே. வாட் அப்? yes sir. Boy. சார் உங்களுக்கு? சரிடா, அந்த கார்டு தான் எடுப்பான்னு உனக்கு எப்படி தெரியும்?
அந்த கார்டை எடுத்ததும் அவன் இல்லை, அந்த கார்டை எடுக்க வச்சதும் நாம தான். அவன் வீட்டை விட்டு வந்ததுலேருந்தே இன்னைக்கு ஃபுல்லாக அவனை ப்ரைம் பண்ணோம். அவன் பார்க்குற இடத்துலலாம் ரெட் கலரும் நம்பர் 5 வச்சோம். பார்க்குறது மட்டும் இல்லாமல் 5ன்ற நம்பரை கேட்க தம்பி வச்சோம். என்னங்க ரோடு பிளாக் ஆயிருக்கு, கிளியர் ஆக 5 நிமிஷம் ஆகும். அண்ணா எங்கள் 5 நம்பர் வீடுங்கண்ணா இது. அவன் பார்க்கலனாலும் அவன் சப்கான்ஷியஸில் டே ஃபுல்லாக இது ஃபீட் ஆகிட்டே இருந்தது. Sorry sir, we are closing in 5 minutes. நான் கடைசியாக எடுத்து காட்டின கார்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி செட் பண்ணி வச்சது. 4th ரவுண்ட் முடிஞ்ச உடனே டெக்கில் இருக்க கார்டை எடுத்துகிட்டு இந்த கார்டை வச்சிரு. Yeah. அதுலேருந்து ஒரே ரெட் கலர் கார்டு 5 ஆர்டி மட்டும்தான். ஸோ டே ஃபுல்லாக அவன் பார்த்து கேட்ட 5 நம்பரும் ரெட் கலரும் அவன் பார்த்த உடனே அவனுக்கே தெரியாமல் அவனோட இன்ட்யூஷன் இதுதான் கரெக்ட் கார்டுன்னு சொல்லிச்சு. அவனும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்டை சூஸ் பண்ணான். அப்போ பணத்தை என்ன பண்ணீங்க? அப்போ தான் சென்னையில் ஃப்ளட்ஸ் வந்துச்சு. அரவிந்த் அதை அஃபெக்ட் ஆன பீப்புளுக்கு கொடுத்துட்டான். வாவ். டப்பே என்ன மச்சான், உன் ஒய்ஃப் உன்னை ஹீரோவை பார்க்க ஆரம்பிச்சதுல ஆஃபீஸில் ஆளையே காணோம். மச்சி என்னாச்சுடா? என்ன ஆச்சா? உய், இங்கிலீஷ் படமா பார்க்குற நீ? ஆமாங்க, இந்த படத்துல ஹீரோ உங்களை மாதிரியே செம்ம இன்டெலிஜென்ட். அப்படியா அப்படியா சொல்கிறா? அப்படி என்ன பண்ணுற பீப்புளா? Like you. High card takes it all. You are crazy. Come on. சச்சிந்திரா What is it? Hold on, what's that? It's just an expression. சச்சிந்திரனா? தெலுங்கு. ஆமா, Rough இந்த translation. சீன்லாம் ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. டப்பே, இந்த சின்ன ரூத்தில் எப்போ இவ்வளோ பெரிய ஐடியா வந்துச்சா? அதெல்லாம் தன்னால் வருது மச்சி. இனி உன் ஒய்ஃபுக்கு நீ தான் ஹீரோ. மச்சா காப்பாத்திட்டா. டேய் தங்கா டப்பே, இதெல்லாம் நல்லா சுட்டா. நான் இந்த குக்கர் சொல்லுவார் கேட்குற மாதிரி இருக்குதா பேபி? அதெல்லாம் விடு மச்சி. இப்போ ஒரு படம் பார்த்துருக்கேன், ஆ செம்ம ஐடியா ஒன்று கிடச்சிருக்கு. அப்படியா? ஆமாண்டா. அப்படியா சொல்றா? ஆமா மச்சி. டப்பே, இந்த பேனை மட்டும் கொஞ்சம் குஞ்சிடுறா. என்ன மச்சி? ஒய்ஃப் ஜி, ஹீரோவா பாப்பாஜி, இனிமேல் ஐடியா கொடுப்பாஜி. ச்சே, சாவடிக்கிறா மச்சான் என் ஒய்ஃபு. எப்போ பார்த்தாலும் விஜய் விஜய்னுட்டு.